அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அதிக அளவு நீர்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய பீர்க்கங்காயை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பீர்க்கங்காயை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய நிறைய மாற்றங்கள் என்ன, நமக்கு என்ன மாதிரியான பயன்களை எல்லாம் பீர்க்கங்காய் கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த பதிவோட தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலுக்கு நிறைய சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு காய். அதிகமான நீர்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய் அப்படின்றதுனால கோடை காலத்தில் நம்முடைய உடலை குளிர்ச்சியாக வச்சுருக்கிறதுக்கும் நீரோட்டமாக வச்சுருக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குங்க. இந்த பீர்க்கங்காயில் நீர்ச்சத்து, நார்ச்சத்து, விட்டமின் ஏ மற்றும் சி, தாதுக்கள் அப்படின்னு நிறைய வகையான சத்துக்களானது இருக்குது. இந்த பீர்க்கங்காயை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடலில் நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்குது அப்படின்னே சொல்லணும். யாருக்கெல்லாம் செரிமான பிரச்சனைகள் இருக்குது, மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த பீர்க்கங்காயை அதிகமாக எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய செரிமான மண்டலத்தை சிறப்பாக இயங்க வைக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து தாங்க. இந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனை அப்படின்றது வரவே வராது. அதே போல் இந்த பீர்க்கங்காயில் குறைந்த அளவு தான் கலோரிகளானது இருக்குது. குறைந்த கலோரி, அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகள் இரத்த சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சிறந்த உணவாக இருக்கும். ஸோ ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறைக்கிறதுக்கு பீர்க்கங்காய் ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ அதனால் டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க. அதே போல் கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரலுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு பீர்க்கங்காய் ரொம்ப உதவியாக இருக்குது. வாரத்திற்கு ஒரு முறையோ இருமுறையோ நீங்கள் பீர்க்கங்காயை எடுத்துக்கும் பொழுது கல்லீரல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கிறதுனால இது கண் பார்வையை மேம்படுத்தி கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பீர்க்கங்காயில் கலோரி ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றதுனால நீங்கள் இதை எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு உடல் எடையை ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதாவது உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் அதிகப்படியாக இந்த பீர்க்கங்காயை எடுத்துக்கோங்க. மேலும் இந்த பீர்க்கங்காயில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு இரத்த சோகை நோய் வரவே வராது. இரத்த சோகை ஆல்ரெடி இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் பீர்க்கங்காயை அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த பீர்க்கங்காயுடைய தோல் பார்த்திங்கன்னா துவர்ப்பு தன்மையோடு இருக்கும். இது தோல் பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. மேலும் இதனுடைய தோலை துவையல் செய்து சாப்பிடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப சத்தானது, ஆரோக்கியமானதும் கூட. இந்த பீர்க்கங்காய் துவர்ப்பு தன்மை கொண்டிருக்கு அப்படின்றதுக்காக நீங்கள் இதை அவாய்ட் பண்ண வேண்டாம். இதை துவையலாவையோ அல்லது சட்னியாவோ நீங்கள் செஞ்சு எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகளானது ஏற்படும். எவ்வளவு சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய பீர்க்கங்காய் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பீர்க்கங்காய் மேலும் யாருக்கெல்லாம் நல்லது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பீர்க்கங்காயும் சரி அதனுடைய தோலும் சரி நிறைய மருத்துவ நன்மைகளை கொண்ட ஒரு காய் தாங்க. இந்த காயை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகளானது ஏற்படும். பார்க்குறதுக்கு தான் இந்த காய் பார்த்திங்கன்னா கரடு முரடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சுவை பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும். சுவையிலையும் சரி ஆரோக்கியம் தரக்கூடிய நன்மைகளையும் சரி இதை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. நீர்ச்சத்து ரொம்ப ரொம்ப நிறையா இருக்கும். நம்முடைய உடலில் பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப சோர்வானதெல்லாம் ஏற்படுது அப்படிங்கும்பொழுது நார்ச்சத்து கம்மியாக இருக்கும்பொழுது தான் இந்த சோர்வு நிலையானதெல்லாம் ஏற்படும். அதனால் நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய நீர் இழப்பை தடுக்கிறதுக்கு, அதுலேயும் குறிப்பாக இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா நீர் இழப்பு அதிகமாகவே இருக்கும். வேர்வை மூலமாக அதிகமான நீர் வெளியேற்றப்பட்டுடும். அப்படி இருக்கும் பொழுது இந்த பீர்க்கங்காயை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பீர்க்கங்காயை வாரத்தில் 3 நாள் கூட நீங்கள் சாப்பிடலாங்க, தப்பே கிடையாது. பீர்க்கங்காயுடைய தோலில் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த காயில் இருக்கக்கூடிய தோலை நீங்கள் எப்போதும் தவிர்க்காதீங்க. அதையும் உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த பீர்க்கங்காயை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது ரொம்பவே நல்ல பயன் கிடைக்கிது. அதே போல் தாங்க குழந்தைகளுக்கு இந்த பீர்க்கங்காயை அதிகமாக சேர்த்து கொடுங்க. ஏன்னா குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சிக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. காய்கறி சாப்பிட அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பருப்போடு வேக வைத்தெல்லாம் நீங்கள் கொடுங்க. பீர்க்கங்காய் சுவைக்காக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதை ஊறுகாய் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்றது உண்டுங்க. ஊறுகாய் சாப்பிடும் பொழுது சத்துக்கள் அனைத்தும் கிடைக்காது. அதாவது கலோரிகள் அதிகமாகிடும். ஸோ உடலில் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, இதய நோய்களை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த பீர்க்கங்காயை நீங்கள் எப்போதும் போல் சமைத்தே சாப்பிடுங்க. இந்த பீர்க்கங்காய் தோலையும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளாக இது செயல்படும் அப்படின்றதுனால நம்முடைய உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்தையுமே அதிகமாக்கி கொடுக்கும்.
அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புற்றுநோயால் பாதித்திருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரத்துக்கு தயக்கம் இல்லாமல் இந்த பீர்க்கங்காயை சாப்பிடுங்க. எந்த பயமுமே தேவையில்ல. பீர்க்கங்காய் வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய புற்றுநோய் பாதித்த உடலானது சரியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் கர்ப்பிணி பெண்கள் அந்த கர்ப்ப காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைமில் வாந்தி இது மாதிரியான உணர்வுகள்லாம் ஏற்படுது, அவங்களாம் மட்டும் இந்த பீர்க்கங்காயை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா பீர்க்கங்காயோட ஸ்மெல்லு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதனால் நீங்கள் மட்டும் அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. மற்றபடி இந்த காய்கறியை நீங்கள் அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். அதுவும் சர்க்கரை பாதிப்பு தீவிரமாக இருக்கக்கூடியவங்க நீங்களும் எல்லாருமே இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. அதாவது ரெசிப்பியில் உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு எந்த மாற்றமும் தெரியாது. சுவைக்காக மட்டும்தான் நம்ம உப்பும் வந்து சேர்த்துக்கிறோம். அதனால் நம்மளுடைய ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியமானது. அதையெல்லாம் பார்த்து வந்து நீங்கள் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இந்த பீர்க்கங்காயை இன்னும் நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். பீர்க்கங்காயில் நிறைய மருத்துவ நன்மைகளானது இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பீர்க்கங்காய் மட்டும் கிடையாதுங்க. இந்த இலை, விதை, வேர் அப்படின்னு எல்லாத்துக்குமே மருத்துவ குணம் இருக்குது. காய் மட்டும் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த இலையை வந்து சாறாக்கி கொஞ்ச நேரம் சூடுபடுத்தி அதில் ஒரு தேக்கரண்டி எடுத்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்ட்ரோல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் பீர்க்கங்காயில் எல்லா விதமான விட்டமின்ஸும் இருக்குது, தாதுக்களும் இருக்குது. அதனால் தொற்று நோய் கிருமிகள்லாம் எதுவுமே நம்மளை வந்து அண்டவே அண்டாது. உடலை வந்து நம்மளால் காத்து நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். குறிப்பாக மஞ்சள் காமாலை நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு பீர்க்கங்காயோடைய சாறு தாங்க மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. சர்க்கரை நோயாளிகளும் பாகற்காய்க்கு பதிலாக இதை உணவில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சொறி, சிரங்கு, புண்ணு, காய்ச்சல் இதெல்லாம் இருக்கக்கூடியவங்க பீர்க்கங்காயை சேர்த்துக்கோங்க, நல்லது. புண்கள், சொறி, சிரங்கு இதெல்லாம் இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காயோட இலையை சாரை வந்து தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும். மேலும் பீர்க்கங்காய் விதையில் இருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெய் தோல் நோய்க்கு, தொழுநோய்க்கு இது எல்லாத்துக்குமே மேல் பூச்சா வந்து பயன்படுத்தலாம். அதே போல் கண் பார்வை நல்லா தெரியணும், நோய் எதிர்ப்பு சக்தியோடு மேம்பட்டு நம்ம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சமையலில் பீர்க்கங்காய் இருக்கணும். வாரத்திற்கு ஒரு முறை, இருமுறையாவது நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அதே போல் வயிற்றில் அமில சுரப்பு அதிகமாவதை வந்து தடுத்து வயிற்றில் புண்கள் வராமல் வந்து காக்கிறதுக்கு இந்த ஒரு காய் ரொம்பவே உதவியாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுடைய உடலை குளிர்ச்சியாக வச்சுருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இந்த பீர்க்கங்காயை நீங்கள் சாப்பிடுவீங்களா? உங்களுக்கு பீர்க்கங்காய் பிடிக்குமா அப்படின்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பெட்டகம் அப்படின்னே சொல்லலாம். நீர்ச்சத்து நிறைந்த பீர்க்கங்காயை உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்துக்கிறதுனால சிறந்த ஆரோக்கியத்தை வந்து பார்க்க முடியும். ஏன்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உணவிற்காக அதிகம் பயன்படுத்தப்படக்கூடிய காய்கறிகளில் ஒன்று தான் இந்த பீர்க்கங்காய். ரிச் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த காய் பார்த்திங்கன்னா நிறைய ஆரோக்கிய நன்மைகளை பெற்றிருக்குங்க. இதில் ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, இரும்பு சத்து, பொட்டாசியம், கனிமங்கள் இது எல்லாமே இருக்கிறதுனால நம்முடைய ஆரோக்கியத்தை நம்ம நல்லபடியாக வந்து பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். பீர்க்கங்காய் நம்ம சாப்பிடும் பொழுது சருமத்தினுடைய அமைப்பை கூட சரி பண்ணி கொடுக்குதுங்க. அதாவது நம்மளுடைய சருமத்துக்கு புத்துணர்ச்சியை வந்து கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஆனது இருக்கிறதுனால ஆற்றலுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைட்டமின் சி ஆனது அதிகமாக இருக்குது. அதே போல் விட்டமின் ஏவும் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்னா பீர்க்கங்காய் தான். இது நம்முடைய உடலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாத்தையுமே அகற்றி ஆரோக்கியமான சருமத்துக்கு அதுக்கு தேவையான திசுக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற சேதத்தை வந்து தடுக்குது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் நீக்கி சுத்திகரித்து செய்யுது. சாலடுகள், கூட்டு வகைகள், குழம்புகள் அப்படின்னு எதில் வேணாலும் நீங்கள் பீர்க்கங்காயை சேர்த்து சாப்பிடலாம். இது மாதிரி நீங்கள் தினசரி உணவில் சேர்த்துக்கிட்டு வரும் பொழுது சரும செல்களுக்கு ரத்த ஓட்டத்தை எல்லாம் அதிகமாக்கி தொற்றுகள், முகப்பரு, கரும்புள்ளி இப்படி எல்லாத்தையுமே வந்து குணப்படுத்தி கொடுக்கும். மென்மையான, தெளிவான, பொலிவான சருமத்தை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் பீர்க்கங்காயை எடுத்துக்கோங்க. மேலும் பீர்க்கங்காய் நிறைய நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய் அப்படின்றதுனால அதிகமான நீர்ச்சத்து இருக்கிறதுனால கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய உங்களுடைய உடல் சூட்டை வந்து குறைக்கும், உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீரிழப்பை சரி செய்து எலக்ட்ரோலைட் சமநிலையை வந்து மீட்டு கொடுக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் இழந்த திரவங்களையும் ஊட்டச்சத்துக்களையும் மீண்டும் வந்து பெற்றிடும். அதே போல் வயிறு கோளாறு, குடல் புண்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை வந்து சீர்படுத்தி கொடுக்குதுங்க இந்த பீர்க்கங்காய். இதனால் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறதுனால குடல் புண்களை எல்லாம் அகற்றத்துக்கு உதவியாக இருக்குது. மேலும் வயிற்றில் ஏற்படக்கூடிய எரிச்சல் உணர்வு, சிறுநீர் கழிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய எரிச்சல் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த காய் ரொம்பவே உதவியாக இருக்கும். இது மாதிரி நிறைய நன்மைகள் நமக்கு பீர்க்கங்காய் வந்து கொடுத்துட்டே இருக்குங்க. ஸோ பீர்க்கங்காய் பொதுவாக அதிக அளவு நன்மைகள் நமக்கு கொடுத்தாலுமே கூட அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் பொழுது எல்லாமே நமக்கு நஞ்சாக தான் மாறும். அதனால தான்
உணவே மருந்து அப்படின்ற கான்செப்டில் நீங்கள் வந்து உணவுகளை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நலமோடு இருக்க முடியும். இந்த பதிவில் பீர்க்கங்காயில் நிறைந்திருக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் அது கொடுக்கக்கூடிய ஆரோக்கியம் சம்பந்தமான தகவல்களையும் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.